ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மிகப்பெரிய ஒரு அப்டேட்டோட உங்ககிட்ட வந்திருக்கேன். அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. எல்லா கட்சிகளும் விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்சி தொடங்கி இப்போ அவர் மக்களையும் பார்க்க போயிட்டார். என்னப்பா நீ சினிமாவில் அரசியல் அப்டேட் சொல்றியா அப்படின்னு கேட்காதீங்க. அரசியல் அப்டேட் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாமே அரசியல் சார்ந்தே வந்துட்டு இருக்கு. சில படங்கள் நீங்களும் நோட் பண்ணியிருப்பீங்க, நானும் அந்த மாதிரி படங்கள் நோட் பண்ணேன். என்னென்ன அப்படின்றத தான் இந்த அப்டேட்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆப்வியஸா எல்லாருக்கும் தெரியும், விஜய் அவர்களோட ஜனநாயகன் மூவி அடுத்த வருஷம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த அப்டேட் எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு அண்ட் பிரகாஷ் ராஜ், ஜிவிஎம் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. இந்த படம் அவர் அரசியலுக்கு வரப்போகிற படம் அப்படின்றதுனால இந்த படம் எப்படி இருக்கும், எதை நோக்கி இதை கொண்டு போவாங்க அப்படின்ற நிறைய ஒரு எதிர்பார்ப்பில் விஜயோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் சினிமா ரசிகர்கள், அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொண்டு வரும் அப்படின்றத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இதுதான் விஜய் அவர்கள் நடிக்கக்கூடிய கடைசி படம் அப்படின்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அடுத்தடுத்து அவர் படம் நடிப்பாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த அப்டேட் ஒரு பக்கம் இருக்க, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா விஜய் ஆண்டனி அவர்களோட சக்தி திருமகன் அப்படின்ற ஒரு படமும் வந்துருந்துச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த ஒரு படமா தான் இருந்துச்சு. அரசியல்வாதிகளுக்கு இவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி தராரு, இவர் எப்படி இவரோட தலைமையில அரசியல் எப்படி நடக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல காட்டி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து ஒரு 2-3 படங்கள் இந்த மாதிரி இருக்குதுங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடையோட ஆடியோ லான்ச்ல பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் பேசியிருந்தாரு. அப்போ அவர் சொல்லியிருந்தாரு, விஜயம் யாரு வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்குது, ஆனா நான் தான் சிஎம் 26 ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா அரசியல் கதை சார்ந்து படம் எடுக்க போறாரா அப்படின்ற ஒரு வியப்பில் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் தான் சிஎம் அப்படின்றத படத்தோட டைட்டிலே அப்படின்னும் போது கண்டிப்பாக இது அரசியல் சார்ந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவரே ஒரு கிளியரன்ஸ் கொடுத்தாரு, இல்லை இது அரசியல் சார்ந்த படம் இல்லை, இது காமெடியாக நான் கொண்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் ஒன்று நோட் பண்ணேன். இதே மாதிரியே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு படம் நடிச்சிருந்தாரு, எல்கேஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அரசியலில் உண்மையாக நடந்தால் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணியும் நிறைய சீன்ஸ் வச்சுருந்தாங்க. அவர் அரசியலில் எப்படி ஒரு தலைவராக மாறதுக்கு என்னெல்லாம் அவர் பாடுபடுறாரு, அதுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒருத்தவங்க உள்ள வராங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் பேஸ் பண்ணி இந்த படம் வந்துருந்துச்சு. அது காமெடியாகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படம் இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா நான் தான் சிஎம் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு ரீசெண்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்டர் வந்துச்சு. அந்த போஸ்டர்ல படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே. நான் சொன்னது தப்பா பேசிட்டேனா இல்லை மாற்றி சொல்லிட்டேனா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா டிவிகே. டிஎம்கேவும் இல்லை, டிவிகேவும் இல்லை, இரண்டும் கலந்து டிவிகே அப்படின்னு ஒரு படம் வருது. இதில் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் 3ல வந்திருக்க அபிராமி அவர்கள் இதில் ஒரு பொலிட்டிக்கல் ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு போஸ்டர் கொடுத்துருந்தாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னப்பா இப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா படத்தோட முழு பேர் பார்த்தீங்கன்னா திராவிட வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சேர்த்து ஒரு படத்தோட டைட்டில் வச்சுருக்காங்க. இது எந்த மாதிரியான பரபரப்பை கொண்டு வரும், இந்த படத்தோட டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தின் காரணமாக மாற்றுவாங்களா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன அன்னையிலிருந்து நிறைய டவுட்ஸ் வர தொடங்கியிருக்கு. நிறைய பேர் இதை பற்றி பேசவும் தொடங்கியிருக்காங்க. பட் அபிராமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய படமாக இருக்கும். ஏன்னா டைட்டிலே அப்படி இருக்கும்போது கதையும் அரசியல் சார்ந்து இருக்குது அப்படின்னா அபிராமி அவர்களுக்கு அவங்களோட முன்னேற்றத்தில் இது மிகப்பெரிய ஒரு படமாக அமையும் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்தந்த படங்கள் தான் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து வருது. இதில் எதை பேச போகிறாங்க, அரசியல் சார்ந்து உண்மையான விஷயங்களை கொண்டு வராங்களா, ஜனநாயகனுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. காமெடியாக வரக்கூடிய நான் தான் சிஎம் அப்படின்ற படம் எப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி அவர்கள் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்க டிவிகே. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த படமும் எப்படி இருக்க போகுது, எதை சார்ந்து வரப்போகுது அப்படின்ற நிறைய பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு. அரசியல்
நம்ம தவிர்க்கவே முடியாது. 2026 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சார்ந்து இதுக்கு ஒரு முன்னெடுப்பாக இந்த படங்கள்லாம் இருக்குமா, எப்போ ரிலீஸ் ஆக போகுது, என்னெல்லாம் இதில் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திரைப்படங்களோட விதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக மாறும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி மூவிஸாக நிறைய வரும், சில டைம் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த மூவிகள் நிறைய வரும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ண ஸ்டோரிஸ் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். அந்த மாதிரி இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதால அதிகமா அரசியல் சார்ந்த படங்கள் வந்து வெளிவர போகுது. அந்த படங்கள் என்ன பேச போறாங்க, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இதே மாதிரி புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பை பை.